மகாராஜா இருந்தார், எட்டயபுரம் மகாராஜா இருந்தார், சிவகங்கை மகாராஜா இருந்தார், நிறைய இருந்தாங்க இல்லைங்களா, நிறைய சமஸ்தானங்கள்லாம் இருந்தது. அப்போது சுதந்திரம் விட்டு போகிறப்போ 300 சுதேச சமஸ்தானங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தது. அது பிரிட்டிஷ் காலத்து இந்தியா, சுதேச காலத்து இந்தியான்னு ஒன்று சொன்னா இல்லைங்களா, நான் உங்ககிட்ட இருந்து பிடிச்சதை திருப்பி கொடுத்துட்றேன். வெள்ளக்கார மன்னர்கள் இருக்குது, உங்கள் சௌகரியம் அவங்க சௌகரியம் அப்படின்ட்டான். அது வல்லபாய் பட்டேல் போன்றவங்களாம் நிறைய அது முயற்சிகள் பண்ணாங்க. இது நடுவில் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு தவறு ஒன்று என்னன்னா, இந்த நிலத்து மேலே ஆதிக்கம் செலுத்தணுன்றது அவனுக்கு ஒரு எண்ணம். அப்போ என்னாச்சு, ஒரு சுதேச சமஸ்தானத்தில் ஒரு மன்னர் சமஸ்தானத்தில் ஆண் வாரிசு இருக்காதுங்க. ஆண் வாரிசு இல்லாமல் போயிட்டா பெண் வாரிசு இருக்கும், ஆண் இருக்க மாட்டான். அப்போது பெண் வாரிசு இல்லாமல் இருந்தால் அந்த அந்த நாடையே அவன் எடுத்துக்கிற அப்படி கொண்டுட்டோம்னா, லார்டு டெல்லௌசி காலத்து இந்தியா அப்படி தான். லார்ட் டெல்லௌசி எடுத்துக்கிட்டான். அப்போது அதை எதிர்த்தவங்க அங்கே ஜான்சி ராணி எதிர்த்தாங்க. ஜான்சி ஸ்டேட், அது ஜான்சின்னு ஒரு ஸ்டேட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேலு நாச்சியார் எடுத்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சு வேலு நாச்சியார் எடுத்தாங்க. பெரிய பெரிய இது நடத்துனாங்க. ஏன்னா எனக்கு வாரிசு இல்லைன்னா நீ என்ன அதை எடுக்க, அது ஒரு டைரானிக்கல் ஆட்டிடியூட் இல்லைங்களா, அது மாதிரின விஷயம். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் அன்னைக்கு போச்சு. அப்புறமா பார்த்து எல்லாம் நிலத்தை சார்ந்த போர் தான் இதெல்லாம் இல்லைங்களா, நிலத்தை சார்ந்த சட்டப்போர்கள் இதெல்லாம். அப்போது பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் இந்த விஷயம் போச்சு. விஷயம் போன உடனே அவங்க தான் கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. இது நடுவில் பின்னாடி என்ன ஒன்று நடந்ததுன்னா, தென்னாட்டில் நம்ம தென்பாண்டிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஜாகீரனும் அங்கே பாளையங்கள் இல்லைங்களா, இங்கே ஜாகீரனும் எங்கள் பகுதியில், அங்கே பாளையங்கள், பாளையங்கள். இந்த பாளையங்கள் இத்தனை பாளையம் அத்தனை பாளையம்னு நிறைய பாளையங்கள் உண்டு. ஒரு பாளையத்தினுடைய மன்னர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்போது அவனுக்கு என்னென்னா, நவாப்புக்கு இவன் கிஸ்தி கட்டிக்கிட்டு இருந்தான். யாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன். டெல்லி சுல்தானா ஆட்சி எங்கே நடக்கும், மாலிகாப்பூர் இது வரைக்கும் பிடிச்சிட்டான் இல்லைங்களா, மாலிகாப்பூர் இது வரைக்கும் பிடிச்சிட்டான். அப்போது இந்த கிஸ்தியை அவன் கட்ட மறுக்கிறான். யாருங்க, அவங்ககிட்ட இருந்து இவன் வாங்கிட்டான். கவுல் வாங்குறதுன்னு பேர், கவுல்லாம் எழுதி வாங்குறதுன்னு அர்த்தம். கவுல் வாங்கிட்ட பிறகு இதை கட்ட மறுக்கிறான். நான் அது சினிமாவுடைய வேற வசனம் விடுங்க இல்லைங்களா, அது ஒரு இதுக்காக எழுதுறது. அப்போது எனக்கு ஏன் நான் அவங்ககிட்ட கிஸ்தி கட்டுறேன்னா, அவன் எனக்கு மேலே ஐரார்கி, அவனுக்கு நான் கட்டிகிட்டு இருந்தேன்னா ஒரு இதில் கட்டிக்கிட்டு இருந்தேன். நான் இனிமேல் கட்ட முடியாது, என் நாடு என்னுடைய இது அப்படின்ட்டு அதுக்கு